வணக்கம். இப்போது நாம் பார்க்கப் போவது மாஸ்க். கவின், ஆண்ட்ரியா ஜெர்மியா, ருஹானி சர்மா, சார்லி, ரமேஷ் திலக், கல்லூரி ராஜா, பிக் பாஸ் அர்ச்சனா, ரெடின் கிங்ஸ்லி, ஆடுகளம் நரேன், சுப்பிரமணிய சிவா, மகாலட்சுமி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். ஆர்டி ராஜசேகர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். பீட்டர் ஹெயின் சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். கருமாத்தூர் மணிமாறன், KR வாசுகி ஆகியோர் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் கர்ணன் அசோக். இந்த படத்தை நடிகை ஆண்ட்ரியா தயாரித்திருக்கிறார். பவன் அடுத்த தேர்தலில் தனி கட்சி தொடங்கி முதல்வராக வேண்டும் என்று திட்டமிடுகிறார். இதற்காக கருப்பு பணம் 440 கோடி ரூபாயை மக்களுக்கு வழங்குவதற்காக, அதாவது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக 440 கோடி ரூபாயை ஒரு மாலில் மறைச்சி வைக்கிறது. அந்த மால் வெளியில் அன்னை தெரசா மாதிரி ஒரு சமூக சேவை, உள்ளே பார்த்தீங்கன்னா பொண்ணுகளை அரசியல்வாதிகளுக்கு அனுப்புகிற ஒரு பெண் மாமா, அதாவது தோல் பிஸ்னஸ் செய்கிறவர். அவர் தான் அந்த மாலுக்கு ஓனர். MR ராதா மாதிரி மாஸ்க் போட்டுட்டு ஒரு 4 பேர் அந்த மாலில் பூந்து அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அந்த பணத்தை எப்படி கவின் கண்டுபிடித்து மீட்கிறார் என்பது தான் கதை. இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே கவின் தன்னை பற்றி சொல்கிறார். நான் கெட்டவன் இல்லை, ஒரு எச்ச அப்படின்னு சொல்லிக் கொள்கிறார். அவர் வில்லனா நல்லவனா கெட்டவனாங்கிறது தெரியவே இல்லை. ரெண்டும் கெட்ட நிலைமையில் கதாநாயகன் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் வீட்டுக்குள்ளே போகிறாரு. அங்கே கள்ளக்காதலனோடு இருக்கிறாள் அந்த முகமூடி அணிந்த ஆளோட மனைவி. இதனால் மனைவியை சுட்டுக் கொள்கிறான் அந்த முகமூடி அணிந்தவன். அதில் 2 கொலை நடக்குது. அந்த பழியும் கவின் மீது விழுகிறது. இந்த கதையை எதுக்காக தேர்ந்தெடுத்தார் கவின் என்பது தெரியவே இல்லை. தன்னுடைய கேரக்டராக அவர் மாற மறுத்து விட்டார். மாடுலேஷனே இல்லாமல் வசனம் பேசுகிறார். நல்லா நடிக்க தெரிஞ்ச கவின் ஏன் இந்த பாத்திரத்துக்குள் ஊடுருவி நம் மனதை கவரவில்லை என்பது தெரியவில்லை. கவின் நல்ல நடிகர், ஆனால் இந்த படத்தில் நடிக்கவே இல்லை. அவரை பார்த்தா ஏன் இப்படி, எதுக்கு என்று கேட்க தோன்றுகிறது. அதே மாதிரி அந்த கள்ளக்காதல் ருஹானியாவோட, அதுவும் சரியாக இல்லை. காதல் காட்சிகள் எடுபடவே இல்லை. ஆக ஏதோ ஒரு துணை நடிகர் வில்லன் வேடத்தில் நடித்த மாதிரி தான் இருக்குது கவின். கவினை எதிர்பார்த்து போகிறவர்கள் கண்டிப்பாக ஏமாந்துருவார்கள், அதில் சந்தேகமே இல்லை. பவன் அந்த எதிர்க்கட்சி தலைவராக நடிச்சிருக்காரு. வில்லன் வேடத்துக்கு சரியான ஆள், அரசியல்வாதி வேடத்துக்கும் தான் அருமையாக பண்ணியிருக்காரு. ஆண்ட்ரியா இந்த படத்தில் அவர் தான் கதாநாயகி. கதையின் நாயகியும் ஆண்ட்ரியா தான். சும்மா சப்போர்ட்டிங் கேரக்டரை தான் கவினை போட்டிருக்காங்க வியாபாரத்துக்காக. ஏனென்றால் ஆண்ட்ரியா இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். ஆண்ட்ரியா வெளுத்து கட்டியிருக்காரு. ஏன்னா அவர் நடிப்பதற்கு நிறைய தளம் இருக்கிறது. அதாவது வெளியில் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்புக்காக குரல் கொடுக்குற ஒரு விழிப்புணர்வு போராளி, ஆனால் செய்கிறது தோல் பிஸ்னஸ். அந்த 2 கேரக்டரையும் சரியாக பொருந்தி நம் மனதில் இடம்பெறுகிறார் ஆண்ட்ரியா. இந்த கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் ஆண்ட்ரியா தனக்கு நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, நான் வில்லியாகவும் நடிப்பேன், கதாநாயகியாகவும் நடிப்பேன், குணச்சித்திர இடத்தில் நடிப்பேன் என்பதை ப்ரூவ் செய்திருக்கிறார் ஆண்ட்ரியா. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஆடுகளம் நரேன் அவர் வழக்கம் போல் அவருடைய பாணியில் சிறப்பாக பண்ணியிருக்கிறார். நிழல்கள் ரவி, சிசர் மனோகர், சேரன்ராஜ் ஆகியோர் தங்கள் பாத்திரத்துக்கு மெருகேற்றி இருக்கிறார்கள். இந்த படத்தில் கதாநாயகியாக வரும் ருஹானி சர்மா வேஸ்ட். ஏதோ ஒப்புக்கு சப்பானியாக ஒரு கதாநாயகியாக வந்துட்டு போகணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. கவர்ச்சி இல்லை, இளமை இருக்கிறது, சிவப்பு தோல், ஆனால் நடிக்கவே தெரியவில்லை. ஏதோ ஒரு பொம்மை மாதிரி வந்துட்டு போகிறார். படத்தின் ஆரம்பத்தில் கதாநாயகன் கவினை அறிமுகப்படுத்தும் விதம், இடைவேளையில் அந்த மாலை கொள்ளையடிக்கும் காட்சிகள் மிகவும் தத்ரூபமாக படமாக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் RT சுகுமாருக்கு நமது வாழ்த்துக்கள். ஜிவி பிரகாஷ் இசையில் சில பாடல்கள் கேட்கும்படியாக இருக்கிறது. ஆனால் ஜிவி பிரகாஷ் இந்த கதையில்
அதாவது இன்வால்வ் ஆகவில்லை என்பது நன்றாக தெரிகிறது. அந்த கதைக்கு, நிகழ்ச்சிக்கு, காட்சிக்கு ஏற்றபடி அவர் பாடல்கள் போடவில்லை. கொஞ்சம் அசம்பந்தமாக இருந்திருக்கிறார் ஜிவி பிரகாஷ்குமார். ஆண்ட்ரியாவிடம் கவின் சிக்கும் காட்சி மட்டும் கொஞ்சம் பரபரப்பாக படமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் நிறையோ குறையோ அது என்னன்னா, கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதாநாயகன் கவின் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதான் உண்மை. ஏன்னா தயாரிப்பாளர் ஆண்ட்ரியா. அதனால் தயாரிப்பாளருக்கு அதிகமான காட்சிகள் வைத்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒப்புக்கு சப்பானியாக ஒரு கதாநாயகனாக இந்த சூழலில் கவின் நடிக்க வேண்டுமா என்பது தான் நம்முடைய கேள்வி. இந்த படத்தில் கதாநாயகியும் ஆண்ட்ரியா தான், வில்லியும் ஆண்ட்ரியா தான். வித்தியாசமான கதை. ஆண்ட்ரியாவுக்காகவே எழுதப்பட்ட கதை போல தெரிகிறது. வெற்றிமாறன் இந்த படத்தில் அதாவது ஆலோசனையாக செயல்பட்டார் என்று சொல்கிறார்கள். எதற்காக செயல்பட்டார், என்ன ஆலோசனை சொன்னார் என்பது கதையை பார்க்கும்போது தெரியவில்லை. கர்ணன் அசோக் படத்தை விறுவிறுப்பாக இயக்கியிருக்கிறாரு. அங்கங்கே நிறைய லாஜிக் இடிபாடுகள் இருக்கிறது. கொஞ்சம் தொய்வாகவும் இருக்கிறது படம். மொத்தத்தில் அவர் ஆண்ட்ரியா என்ன சொன்னார்னா, இந்த படத்தை நான் தயாரிக்கிறதுக்கு என்னுடைய வீட்டை நான் அடமானம் வச்சுருக்கேன். இந்த படம் வெற்றி பெற்றால் நான் வீட்டை மீட்டுருவேன். அது மட்டும் இல்லை, என்னுடைய படம் 2 படம் வந்து ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அந்த 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொன்னார். அதுதான் நடக்காது. படம் பெரிய அளவுக்கு ஆண்ட்ரியாவுக்கு லாபம் கொடுக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. மாஸ்க் சுமாரான படம், ஒரு தடவை பார்க்கலாம். பைல்வான் பார்வையில் மாஸ்க் படத்துக்கு 100க்கு 37 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.